இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் திருநள்ளாற்றில் இன்னைக்கு சனி பயிற்சி, மகரத்திலிருந்து கும்பத்திற்கு மாறும் சனி பகவான். திருநள்ளாறு சனி பகவான் கோயிலில், அதாவது இன்றைக்கி மாலை, புதன்கிழமையான இன்றைக்கி மாலை 5:20 மணிக்கு சனி பயிற்சியாக இருக்குது. உங்களால் போய் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் காரைக்கால் திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பயிற்சி விழா நடைபெறுது. இந்த முறை வரும் 20ஆம் தேதி மாலை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 5:20 மணிக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்றாரு. ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜனவரி 17ஆம் தேதி 2023 அன்னைக்கு பயிற்சியானார். இந்த நிலையில் இன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில் பயிற்சியானார். இதற்கான கொடியேற்றி விழா கடந்த நவம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு திருநள்ளாறு கோயிலில் துவங்கிச்சு. இதனை தொடர்ந்து இன்றைக்கி சனிப்பயிற்சி விழா இந்த கோயிலில் நடைபெறுது. சனிப்பயிற்சி விழாவிற்கு நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தர இருக்காங்க. அதனால் இன்னும் முழுவதும் கோயில் நடை சாத்தப்படாதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இரவு முழுவதும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமா, நலசரித்திரம் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் ஏழரை சனி காலத்தில் சங்கடங்களை சனி பகவான் தரமாட்டாருன்னு ஒரு ஐதீகம். நவகிரகங்களின் சனி பகவான் மெதுவாகத்தான் நகர்வார். ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். சனீஸ்வரன் அப்படின்னு சொல்வதை விடவே சனிச்சரன்னு சொல்கிறதே பொருத்தமானது. இவர் 12 ராசிகளை கடக்க 30 ஆண்டு காலம் எடுத்துக்கிறாரு. சனி பகவான் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பயந்தான். ஒரு ராசிக்காரரை 7.5 ஆண்டு காலம் பாடாய்படுத்தி விட்டுருவார். அதிலிருந்து மீண்டும் மூச்சு விட்டோம்னா அர்த்தாஷ்டம சனியாகவும், அப்புறம் கண்டகச்சனி, அஷ்டமச்சனி அப்படின்னு அசத்திகிட்டே இருப்பார். அதனால தான் சனியால் ஏற்படும் சங்கடங்கள் தீர நாம் நலசரிதம் படிக்கணும்னு சொல்லப்படுது. சனி பகவான் பிடித்த போது ராமர் வனவாசம் போனார். நாடு இழந்து ஒரு சமயம் மனைவியையும் இழந்துட்டார். அதே போல் பாண்டவர்களும் சூதாடி நாடு இழந்து சகோதரர்களுடன் வனவாசம் போனாங்க. தர்மராஜா நாங்கள் பட்ட கஷ்டத்தை கூறி பரத்ராஜா முனிவரிடம் வருந்திய போது சனியால் நலமகாராஜா பட்ட கஷ்டத்தை கூறி அவங்கள ஆறுதல் படுத்தினார். சனிக்கு என்ன பிடிக்கும்? சனி பகவான் சூரிய புத்திரன். வாரத்தில் வரும் முதல் நாள் சூரியனுக்கு கடைசி நாள். சனிக்கும் அப்படின்னு வகுத்தாங்க. சனிக்கு கருமை உடல், அதனால் காக்கையை வாகனமாக கொண்டார். கருப்பு வஸ்திரம், கருப்பு தானியமாக எண்ணெய். அவர் விரும்புகிறது நீலக்குவள மலர், வன்னி இலை, புளு சஃபையர், நீலக்கல் என அனைத்தும் சனீஸ்வரனுக்கு பிடிக்கும். இவருக்கு நீலாதேவி, மந்தாதேவி, சேஷ்டாதேவி என 3 மனைவிகள், குளிகன் என்றொரு மகன் இருக்கான். இவர் இரும்பு, எண்ணெய், கருப்பு தானியங்கள் இதிலெல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பூமியில் புதைத்த புதையல் இதுக்கெல்லாம் காரகர். கர்மவினைப்படி வறுமை, கலகம், நோய், அவமதிப்பு இதெல்லாம் உண்டாக்குவார். ஒருத்தவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அவரோட ஜாதகத்தில் நல்ல இடத்துல இவர் இருந்தார்னா அந்த நபருக்கு வாரி வாரி வழங்குவார். மகரம் கும்ப ராசிகளில் அதிபதி மேசராசியில் நீச்சமடைகிறாரு. சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமடைகிறாரு. சனி பகவான் நவகிரக தலங்களில் திருநள்ளாறு பிரசித்தி பெற்றது. நீதியரசராக கலிகத்தில் சனி ஆட்சி செய்யும் இடம் இந்த தர்பைக்காடு என்ற திருநள்ளாறு தான். இங்கே தர்பராணீஸ்வரர் அப்படின்னு ஒரு சந்நிதி இருக்குது. கிழக்கு கோபுரத்தில் வடக்கு திசையில் காக்கை வாகனத்தோடு நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாரு. திருநள்ளாறு நாயகனை தரிசனம் செஞ்சால் சனி தோஷத்தால் வந்த நோயெல்லாம் தீரும். பொருள் விரயம், பேராபத்து, சஞ்சலம், துக்கம், விரக்தி, சோம்பல், தொழில் இடையூறு அப்படின்னு அனைத்து சோதனைகளும் நீங்கும்னு சொல்லப்படுது.
நிடத நாட்டை ஆண்ட நலனும் விதர்ப்ப நாட்டு இளவரசியும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே காதல் கொண்டாங்க. இருவரின் காதலுக்கும் அன்னப்பறவை தூது போனிச்சு. தமயந்தியின் அழகில் தேவர்களும் மயங்கினாங்க. மகளுக்கு திருமணம் செய்ய சுயவரம் அறிவிச்சாங்க. விதர்ப்ப நாட்டு மன்னன் அந்த சுயவரத்தில் பங்கேற்ற நலன் போனார். கூடவே தேவர்களும் போக சனி பகவானும் வந்தார். ஆனால் தமயந்தி மாலையிட்டதோ நலனுக்குத்தான். சனி பகவானுக்கு நலன் மீது போராமல் வந்துருச்சு. பழிவாங்க சமயம் பார்த்து காத்திருந்தார். நலனுக்கு 7.5 சனி பிடிக்கும் காலம் வந்தது. கூடவே புத்தியும் மாறிச்சு. பூஜை செய்ய போகும்போது கால்களை சரியாக கழுவாமல் போனார். அதுதான் சமயன்னு பின்னங்காலில் பிடிச்சிக்கிட்டாரு. சனி பகவான் அதுவரை புத்தியோடு இருந்த நலனுக்கு மாறியது புத்தி. புட்கரன் என்ற அரசன் சூதாட அழைச்சாரு. நலன் சூதாடிய நாடு நகரங்களை தோற்றாரு. மனைவி மக்களோடு அரண்மனையை விட்டு வெளியேறினார். தன் பிள்ளைகளை மாமனார் வீட்டுக்கு அனுப்புனார். மனைவியோடு காட்டுக்கு போனார். அங்கேயும் விதி விளையாடிச்சு. உடுத்திய துணியை கூட உருவிட்டு விட்டார். சனி பகவான் மனைவியோடு சந்தோஷமாக இருக்கட்டும்னு கூறி காட்டில் தனியாக விட்டுட்டு போன நலன் விடிஞ்சதும் கணவனை காணாமல் தவித்த தமயந்திய அவரது அப்பாவின் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தார். காட்டில் சுற்றி இருந்த நலனை கார்கோடன்ற பாம்பு கருணாகம் தீண்டிச்சு. இதில் அழகாக இருந்த நலன் அசிங்கமாக மாறினார். விகாரமாக இருந்த நலன் தனது பெயரை வாகுணன்னு மாற்றிக்கிட்டாரு. இருதுபண்ணன் என்ற மன்னனிடம் தேர்ப்பாகனாக வேலை செஞ்சார். காணாமல் போன கணவன் எங்கிருக்கிறான்னு கண்டு எப்படியும் கண்டுபிடிக்கணும்னு தமயந்தி சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த சுயம்பரத்தில் மன்னன் இருதுபண்ணன் தனது தேரை இழைச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனை சமையற்கூடத்தில் சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்த பொழுது தன் பிள்ளைகளிடம் வாகனன் பாசமாக பேசியதை கேட்டு அவரே தனது கணவன்னு தமயந்தி முடிவெடுத்தாங்க. மனைவி மக்களுடன் இணைந்தார் நலன். தான் சூதாடியை இழந்த தேசத்தை போரிட்டு வென்றார். நாடு மனைவி மக்கள் அப்படின்னு எல்லாத்தையும் அடைஞ்சாலும் நலன் மனதில் அமைதியே இல்லை. அப்போ நாரதர் நலன் கனவுல தோன்றி நலனின் மன அமைதி இல்லாமைக்கு காரணம் சனி பகவான் தான். சனி விலக ஆலயங்களுக்கு பயணம் செய்யுமாறு சொன்னார். நலன் மனைவி மக்களோடு திருத்தல பயணம் மேற்கொண்டார். வழியில் பரத்வாஜ முனிவரை கண்டு வணங்கினார். பரத்வாஜர் நலனிடம் திருநள்ளாறு போய் தர்பணேஸ்வரரை வழிபட்டா சனி பகவான் விலகி சாந்தி நிலவுன்னு சொன்னார். திருநள்ளாற்றில் அபிஷேகம். நலன் சக்கரவர்த்தி திருநள்ளாருக்கு பால், தயிர், பழரசம், சந்தனக்குழம்பு, பன்னீர், இளநீர், நல்லெண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அபிஷேகம் செய்ய சாதத்தில் நல்லெண்ணெயும் எல்பொடியும் கலந்து நெய்வேத்தியம் செஞ்சார். இதெல்லாம் சனி பகவான் ஒரு தூணில் மறைஞ்சு நின்று கண்டு ரசித்தார். அதுக்கப்புறம் போகமார்த்த பூன்மூளையால் நாயகனாம் சிவன் பிரசன்னமானார். நலனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை போக்குனார். அதுக்கு பின்னாடி சனி பகவானை நோக்கி இங்கே நில், இன்று தொட்டு உனக்கு ஈஸ்வரன் என்ற பெயரும் சேரட்டும் அப்படின்னு சொன்னார். அன்று முதல் சனி பகவான் சனீஸ்வரன் ஆனார். நலசரித்திரம் படிப்பவங்களுக்கு சனி பகவான் சங்கடம் தரமாட்டார். என்றென்றும் நலனுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தாராம் சனி பகவான். இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா திருநள்ளாற்றில் சனி பயிற்சி சனி பகவானுக்கு பிடிச்ச நலனோட கதையை பற்றி படித்தோம்னா சனி பகவான் துன்பங்களை தரமாட்டாருன்றதையும் படித்தோம். இந்த பதிவு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.